Prasanna. I'm one of the founder of Robonetics Automation Solutions. And what is Robonetics actually? In the name itself, there is called a robot. So ultimately, you people know what is robot. So there is no introduction for robots. And netics, actually netics means we call it as a cybernetics. So we joined together robot plus cybernetics as a robonetics because we thought back in 2010, myself and my other co-founder, he's one of my colleague, we thought the entire world is going to be a digital for sure, and robot going to be a part of it. So definitely the name should be something sandwich of robot and cybernetics. That's how we call it as robonetics. So then, okay, fine. So robonetics is not started in a day time. It's a kind of a dream for 8 years, and then we started, and then it's been more than 6 years to came to know about this Startup Singham. இங்க Startup Singham மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிச்சது ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இல்லை ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நாங்கள் அப்பவே பெனிஃபிட் ஆயிருப்போம். அதுதான் உண்மை. ஸோ இப்போ எனிவே ஸ்டில் இட் இஸ் நாட் டூ ஃபார் அவேன்ற மாதிரி அவங்க ஆரம்பிச்சது. என்ன மாதிரி இன்னும் நிறைய மாதிரி ஃபவுண்டர்ஸ்க்கு, அஃப்கோர்ஸ் நாளைக்கு உங்களை மாதிரி ஃபவுண்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா அது அமையும் கண்டிப்பா. பிகாஸ் ஸ்டார்ட்அப் சிங்கம் அண்ட் ஷார்க் டேங்க் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஐ நோ லிட்டில் அபவுட் ஷார்க் டேங்க், பட் ஸ்டார்ட்அப் சிங்கம் லோக்கலா இருக்கிறதால அவங்கள பத்தி நிறைய சொல்லணும்னா, இது வெறும் ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படி இல்லை. So you came to know lot more about the business, the ecosystems, networking. In fact, நான் உள்ள வரும்போதே உங்க இன்குபேஷன் சென்டர் அந்த பேம்ப்ளெட்ல பார்த்தேன். அதுல இருக்கிற ஒரு வேர்டும் ரொம்ப குரூஷியலான வேர்ட். What is networking and what is an ecosystem? So what is marketing? What is analytics? So இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டார்ட்அப் சிங்கம் உங்களுக்கு கைட் பண்ணி அதுக்கான கரெக்டான நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இங்க கிளைமேட் டெக்னாலஜில ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம், ஏர் கண்டிஷனிங்ல புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம், ரெஃப்ரிஜரேஷன்ல கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்ல ரோபோட்ஸ்ல ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம், வாட் எவர் திஸ். அந்த பர்டிகுலர் டெக்னாலஜில இருந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பர்ட் எடுத்து உங்க கூட கனெக்ட் பண்ணி கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்டார்ட்அப் சிங்கம். வாட் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப்? இங்க எத்தனை பேருக்கு நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், my plan is to ship software as a service, the SaaS product. Yes. Zoho mari. Because I feel like India doesn't have any product locally. They are exporting everything from the foreign runs. Okay. So we need something locally to support all the build something and deliver as a product. Yes. Right? Yes. Super. நீங்களும் ஐடியா? No sir. AES. Okay. Super. பட் அதுக்கு இந்தியால ஆல்ரெடி Zoho இருக்கு. சோ நீங்க எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல அந்த SaaS பில்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? Sir, my plan is to build a small local apps for small productivity tools. Anything that's local and contributing to the not a huge scale, but it has to be contributing to the smaller. Okay, super. But one critic. Not a huge scale னு சொன்னீங்கல்ல. Plan for a huge scale. Always plan for a huge scale. ஒரு சின்னது பெருசா நினைச்சாதான் சிறுசா அச்சீவ் பண்ண முடியும்னுவாங்கல்ல, அது எப்பயுமே வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்க ஒரு பர்டிகுலர் டெவலப்மெண்ட் இல்ல ஒரு என்டர்பிரினர்ஷிப்ல முக்கியமே நீங்க போகணும்னு நினைச்சது எனக்கு போதும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ ஓகே, குட். ஸோ இந்த சைட்ல இருந்து யாராவது? ஹலோ சார், என்னோடது ஒரு லேர்னிங் ஆப். ஆக்சுவலி இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர்ஸ் இருக்கும். அந்த டியூஷன் சென்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுனா, நீங்க 1 month ஃபீஸ் பே பண்ணுங்க. சில அகாடமில எப்படி இருக்கும்னா நீங்க 1 year பே பண்ணுங்க, 1 subject நான் எடுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எக்ஸாம் முன்னாடி எனக்கு இந்த டவுட் மட்டும் கிளியர் பண்ணும். இப்போ நிறைய காலேஜஸ் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்போ இங்கெல்லாம் கூட எங்க டீச்சர்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணா எங்களுக்கு சொல்லி தராங்க. பட் நிறைய இடத்துல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல டீச்சர்ஸ் எங்களுக்கு கோஆபரேட்டிவா இல்ல, சொல்லி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு இந்த ஐடியா என்னன்னா, இப்போ எனக்கு 5 minutes, இப்போ 10 minutes ஒரு டீச்சர் தேவைன்னா அந்த 10 minutesக்கு அந்த டீச்சரை நான் புக் பண்ணிக்க முடியும். லைக் ஒரு ராபிடோ அண்ட் ஊபர் ஆப் மாதிரி ஒரு ஆட்டோ நான் புக் பண்ணிக்கிறேன். ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் நான் போயிட்டு அங்க போயிட்டு ஒரு ஆட்டோவை நான் புக் பண்ணணும் அப்படின்றது இங்க கிடையாது. இது எப்படின்னா, என் போன்ல இருந்தே நான் ஒரு 10 minutesல நான் ஒரு டீச்சர் நான் புக் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்காக நிறைய ஆப் நம்ம இருக்கு, லைக் வேதாந்தம் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய ஆப் நான் வந்து கேட்டு பார்த்தேன். பட் அவங்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அவங்களே ஒரு டைம் ஸ்லாட் தராங்க. ஸோ இந்த டைம் இருக்கு, இந்த டைம்குள்ள வந்து நீங்க வந்து எங்க கிட்ட படிச்சுக்கலாம், இந்த டைம் இருக்கு, 1-on-1 செஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பட் இது எப்படின்னா நீங்க புக் பண்றீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு டீச்சர் வருவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு ஆப் எப்படி இருக்குன்னா வந்து அந்த ஃபேக்கல்ட்டி வந்து கரெக்டா வர மாட்டேங்கிறாங்க. லைக் இப்போ எனக்கு ஏஐல வேணும்னா எனக்கு வந்து ஒரு மெக் ஃபேக்கல்ட்டி வந்து எனக்கு கால் பண்ணி நான் மெக் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம நான் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்துட்டு நான் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்க ஒரு சார் கிட்ட படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் என்னால முடியும் இந்த ஆப் மூலயமா. ஓ சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இந்த ஐடியாவுக்கே ஒரு எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு எஜுகேஷனை நீங்க வந்து ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அதுதான் உங்க டேக்லைனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் ஒரு பயங்கரமான ரீச் கிடைக்கும். ஸோ ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க அண்ணா யூனிவர்சிட்டியால போக முடியாதவங்களும் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை ரீச் பண்றதுக்கான சர்வீஸ் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். ஸோ நைஸ். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐடியாஸை நீங்க இப்ப ஆல்ரெடி அதை ஒரு ரிஃபைன் பண்ணியே வச்சிருக்கீங்க. யார் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், அதுக்கு யாரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஸோ இவங்களை பில்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நீங்க பண்ணணும். இஃப் ஐ எம் நாட் ராங், கரெக்ட்டுங்களா? அண்ட் தென் அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும், ஸோ ஹவு பெட்டர் ஆர் யூ கோயிங் டு யூனோ டீல் வித் திஸ் கஸ்டமர்ஸ் as well as your டார்கெட் ஆடியன்ஸ், அதை தான் உங்களோட ஃபோக்கஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I think you already have a strong idea. I think you keep refining it and that was a very nice idea actually. So நீங்க ஸ்டார்ட் அப் சிங்கம் இப்பயே அப்ரோச் பண்ணலாம். they have a student இது இருக்கு. I think they will support you on for networking and funding and marketing எல்லாமே. அண்ட் நீங்க அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். ஸோ அதனால அடுத்த 2 தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ டெஃபினட்டா நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. பட் தட் வாஸ் அ வெரி நைஸ் ஐடியா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஏதாவது பிச் ஏதாவது நீங்க பார்த்தது இருக்கா? லிப்ஸ்டிக் அடிச்சதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். போல்ட்னஸ் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சது. சூப்பர். சோ ஆக்சுவலி ஆஸ் a woman வந்து அவங்க எப்படி அங்க ஸ்டாண்ட் அப் பண்ணாங்க அப்படினு. சோ என்னோட ஐடியா, ஐ மீன் ஐ வாண்ட் டு பிட்ச் இட் ரைட் ஹியர். சோ என்னோட ஐடியா என்னன்னா ஐ மீன் டு ஹெல்த் கேர் டொமைன். சோ இங்க இருக்கிற எல்லாரும் வந்து லேப் டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அரௌண்ட் டுடேஸ் லேப் டெஸ்ட் காஸ்ட் அரௌண்ட் 250 to 500. சோ அத நான் ஐம் பேசிக்கலி ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். சோ எங்களோட கான்செப்ட் என்னன்னா அந்த லேப் டெஸ்டே வாட் இஃப் ஒரு பஸ் டிக்கெட் விலையில நீங்க மொபைல்லே பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதான் எங்களோட ஐடியா. ஸோ நாங்க ஒரு ஆப் பில்ட் பண்ணிருக்கோம் அண்ட் வித் நலம் கிளிப். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா நலம் தேடி. ஸோ எங்களோட ஆப் என்ன பண்ணோம்னா யூ கேன் அந்த யூரின் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் பிளட் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு யூ கேன் இமேஜ் இட் அண்ட் கெட் தி டயக்னோசிஸ் ஆஃப் அ லேப். ஸோ அந்த மாதிரி நாங்கள் we already built it and it's in state of prototype. So we want to scale it up into a business. So இதுதான் எங்களோட ஐடியா. So we want help from Startup Singham too. Sure. அது இமேஜ் ப்ராசஸிங் பண்ணிருக்கீங்களா? Yes sir. Color calibration method use பண்ணி we did it. பேட்டர்ன் வாங்கிட்டீங்களா? We are trying to get it sir. Okay. I think நீங்க காலேஜ்ல இருக்கறதால உங்களுக்கு பேட்டர்ன் வாங்குறது கொஞ்சம் ஈஸி. உங்களுக்கு உங்க எஜுகேஷன் செல்லே வந்து ஆக்சுவலா இன்குபேஷன் செல்லாம் அதுக்காக தான் they are opening it. ஸோ நீங்க பேட்டர்ன் வாங்கும்போது ஓகே நீங்க ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோ பார்த்துருக்கன்றீங்க. அதுல வேல்யூவேஷன் ஒரு பாயிண்ட் வரும் தெரியுமா? ஸோ அந்த வேல்யூவேஷன்ற பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? வேல்யூவேஷன்னா என்ன சொல்ல வராங்கன்ட்டுன்னு இனிஷியலா இப்போ எவ்வளவு பண்றாங்கன்றதையும் ஃபியூச்சர் ஸ்கேல்ல அது ஒரு 3x 4x மல்டிப்ளை பண்ணி அவங்க நெட்வொர்க் சொன்னாங்க. ஓகே, இன்னும் சிம்பிளர் வே அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா லெட்ஸ் டேக் என்னோட கம்பெனி, மற்ற கம்பெனி எனக்கு தெரியல, என்னோட கம்பெனி நான் சொல்றேன். நாங்க பண்ணதே வந்து 10 crores இந்த இயர். பட் எங்களோட நெட்வொர்க் வந்து நாங்க சொன்னது வந்து 50 crore. ஸோ இன்டூ 3x 4x அப்படின்றது வந்து டிபெண்ட்ஸ். நீங்க 15x 20x போடலாம் ஆக்சுவலா. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பேட்டர்ன்ஸ். இப்போ நீங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வில் செக் உங்க பேட்டர்ன். நீங்க ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை செக்யூர் பண்ணிட்டீங்களா இல்லையா, அதுல ஒரு எக்ஸ் ஆட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, அதுல ஒரு எக்ஸ் ஆட் ஆகுது.
நிஜமாவே இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கா, அதுல ஒரு எக்ஸ் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் தான் ஆக்சுவலா சேர்ந்து வேல்யூவேஷன் கேம் பண்ணுது. ஸோ சில பேர் வந்து இப்பதான் கம்பெனி, இப்ப யாரெல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ரீசெண்டா இவரு ஜொமேட்டோவோட ஓனர் டெம்பிள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு, ரைட்டா? ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இன்னும் ப்ராடக்டே ரெடி ஆகல. பட் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே இது வந்து ஐ திங்க் நாட் ராங் 300 மில்லியன் வேல்யூவேஷனோ சம்திங் சொல்லியிருந்தாரு USD. இன்னும் ப்ராடக்ட் ரெடி ஆகல. பட் அவருக்கு எப்படி அவ்வளோ எக்ஸ் கிடைச்சது? அண்ட் he got a fund also. ஃபர்ஸ்ட் லெவல் ஃபண்டும் வாங்கிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஒன்னு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டாருல்ல, அதுல எல்லா எக்ஸும் அடங்கிடுச்சு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். லைக் நீங்க ஃபவுண்டரோட வேல்யூ, இப்போ நீங்க ஒரு ஏஐல இருக்கீங்க, ஏஐல இருந்து சொல்லுங்க. எலான் மஸ்க் அப்படிதான் சார், அவர் எக்ஸாக்ட்லி அவரும் நிறைய வாங்கியிருந்தாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ எலான் மஸ்க்கு டெஸ்லால தான் இவ்வளோ எக்ஸ் கிடைச்சதுன்னா அதுக்கு ரீசன் அவரு அதுக்கு முன்னாடி பண்ண சக்சஸ்ஃபுல் பேபால்ல இருந்து எல்லாமே தான். கரெக்டுங்களா? ஸோ வென் யூ ஸ்டார்ட் அனலைசிங் அதர் ஃபவுண்டர்ஸ், யூ கம் டு நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங். நான் என்ன பண்ணணும்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் சிங்கமோட எபிசோட்ஸ் நீங்க பார்த்து அதுல இன்னொன்னு ஒரு டெக்னாலஜிக்கும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே காமன் கொஸ்டின்ஸ், காமன் இன்வெஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொருத்தவங்க கிட்ட கேட்கிற கேள்வியுமே வேறையா இருக்கும். ஸோ அதுவுமே ரீசன் அதுதான். ஸோ இந்த டெக்னாலஜிக்கு இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த டெக்னாலஜிக்கு இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ உங்களோட எக்ஸ் வேல்யூஸ் ஆர் ஆடிங் ஹேவிங் அ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். நீங்க ப்ரொடக்ட் பண்ணிட்டீங்களா, மார்க்கெட்ல ரெவென்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எவ்வளோ இருக்கு, எத்தனை வருஷமா ரன் பண்றீங்க, ஓகேவா? அது எவ்வளோ டிசிப்ளின்டா, ஐ மீன் ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டா, உங்க புக்ஸ்லாம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்தான். ஸோ இட் இஸ் நாட் லைக் மல்டிப்ளை பை 4 or 5. அது வந்து ஒரு காமன் டேர்மா எல்லாரும் நிறைய பேர் தப்பா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னையே ஃபர்ஸ்ட் அதான் கேட்டாங்க, நீங்க 20x வச்சிருக்கலாம்ல. ஸோ இன்னும் சில பேர் வந்து இல்ல நீங்க 2x வச்சிருக்க கூடாது, நீங்க 10 தான் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் ஆல் லைக் அது இவ்வளவுதான் அவ்வளவுதான்லாம் இல்லை. இட் இஸ் ஆல் நீங்க உங்களோட ப்ராடக்டை அதோட வேல்யூவை ஜஸ்டிஃபை பண்ணி கரண்ட் சினாரியோ வச்சு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அந்த சேம் வில் இன்வெஸ்டர்ஸும் வராங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அங்கதான் அந்த வி கால் இட் அஸ் அ மேரேஜ். அங்கதான் அந்த மேரேஜ் நடக்குது, ஃபவுண்டர் இன்வெஸ்டர்ஸ் மேரேஜ்ன்றது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? யாரெல்லாம் இங்க ரோபோட்டிக்ஸ்ல போகணும்னு யாருக்காவது இருக்கா? சாலிட்வொர்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? நான் வந்து டிசைன்ல ஆகணும், ஐடில நான் ஏதாவது இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் ஜாவா இல்ல இப்ப என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஐ திங்க் SQL database server இல்ல SAP ல ஏதாவது அந்த மாதிரி யாராவது ஐடியா இருக்கா? So actually I've had this idea for a while. Recently I've tried to implement it. So it's an entire local infrastructure for AI systems. So whenever you're using any AI product, like you're sending a query out to someone else's server and then you're getting the data back. One, that's a privacy concern, and also that's every token that you spend costs you money. The only thing that's keeping you from using it in your house is the fact that you cannot process so much in one laptop or a computer. Unless you have extremely fancy hardware, you cannot do that. So the idea that I came up with was outsourcing. So basically taking the huge task and splitting it up into smaller tasks. That different devices inside your same house, smart devices, your phones or other laptops can perform the same task. That way you're not taking too much processing power from one device alone. This will equal the speeds of actually like sending it out to a different server for medium scale models. So let's say you're using Alexa or something. Instead of having to like connect it to the internet, you can simply do it locally with your own trained models. Now you can use smartphones, smart devices, laptops, and your desktops. Right now, in terms of implementation, we've only been able to do laptops and like PCs, but where we need guidance is how to extend it into like different smart devices. Like because it's possible, but there is certain like implementation issues. So. Yes. Yeah. What you are telling, they call it as a term called multi-tenancy. So like consider ஒரு பெரிய building இருக்கும் and there are so much of apartments over there, right? So ஒரு single buildingல exactly what you are telling, if I'm not wrong. Yes. Yeah. Same way like in order to utilize the data,
by a multiple devices, they call it as a multi-tenancy. And still they are again depending on the server. So you wanted to break the server and develop some multi-train models and distribute it with the same data, right? Yeah, inside your own local Inside our network, own home. Yeah, that is what actually the Claude AI is trying to do that. The Claude and ChatGPT, but they are doing in a very higher level, like for a mass by getting the server data. But when you think of how you can do it in a locally and make it secure way, I think this will hit. Definitely. ஏன்னா இந்த மல்டி டெனன்சின்ற கான்செப்டை வச்சு தான் so many technologies they are trying to do that, because everybody is anyway ChatGPT உங்களுக்கு தெரியும், it's they are depending on the Google server, right? Yeah. So same way Claude AI, they mentioning they are not that much dependency, but still anyway they are also completely a dependency from Google or someone else. So in the ChatGPT and Claude AI is trying to develop their same server, but they name it as a multi-tenancy something. So maybe if you go through that their website and what exactly they are trying to do, and from that you may get some idea on the same. Okay. For example, Flipkart, Amazon இருந்த இடத்துல தான் மீஷோ வந்தாங்க. மீஷோக்கும் ஃபிளிப்கார்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு யாருக்கா தெரியுமா? This focus on urban and this more focus on Okay, so focus on urban, they are more focused on the rurals, right? Correct. In a way இது கரெக்டான டேர்ம்ஸ் தான். மீஷோ வந்து they have identified ஒரு கிராமத்துல எஸ்பெஷலி வீட்ல இருக்கிறவங்களுக்கு பேக்கேஜிங் சொல்லி கொடுத்து, நீங்க பண்ற கைப்பொருள் வேலைய பேக்கேஜிங் சொல்லி கொடுத்து டைரக்டா அவங்க கிட்ட இருந்து வாங்கி வித்தாங்க. ஸோ அவங்க என்ன அங்க பண்ணாங்கன்னா, இன்டர்மீடியேட்டா இருந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சியை அவங்க கட் பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ தே டைரக்ட்லி கோ தேர் அண்ட் பிக். அதுக்காக அவங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் மீஷோவோட பெரிய சக்சஸ். ஸோ அமேசான் இருந்தது, ஃப்ளிப்கார்ட் இருந்தது, ஸ்னாப்டீல் இருந்தது, மிந்த்ரா இருந்தாங்க, அண்ட் தென் மீஷோ கேம் இன் டு அ பிக்சர். நவ் மீஷோ இஸ் தேர், அமேசான் ஆல்சோ தேர், ஃப்ளிப்கார்ட் இஸ் ஆல்சோ தேர், பட் ஸ்னாப்டீல், மிந்த்ரா, டாடா அவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வாட் எவர் யுவர் ப்ராடக்ட், how are you going to market it? So ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரி தான், எனக்கு ஊர்ல இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி போக முடியாத ஒரு பொண்ணை நான் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் கூட கனெக்ட் பண்ணுவேன். தட் இஸ் வாட் யுவர் பிட்ச். ஸோ அந்த பிட்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேஷனை நீங்க லோக்கலா அவைல் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ சக்சஸ். சார், இப்போ நான் இன்வெஸ்டர், நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கீங்க, சீரிஸ் ஏ ஃபண்டிங் போறீங்க. ஓகே, உங்க கம்பெனி இப்போ பிட்ச் பண்ணுங்க என்கிட்ட. So myself Prasanna, so I'm actually a dark factory enabler. The dark factory is actually an artificial intelligence of a software platform running with the robots in a complete factory setup, so which will increase your operating efficiency, will increase your functional discipline, and will increase your productivity, and there is zero ROI எவ்வளவு? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு? 1.5 years. ஓகே, CAGR and CAGR will be 400 million. மார்க்கெட் கேப் எவ்வளவு? Market gap, it's a niche market. காம்படிட்டர்ஸ் யாரு? There are locally 2-3 competitors and globally less than 10. பியர் கம்பெனிஸ் யாரா வச்சிருக்கீங்க? Peer companies, I can say Adverb. Adverb is backed by Reliance. பிரைவேட் லிமிடெடா LLP-யா? LLP. ஆன் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? வேல்யூவேஷன் முடிச்சிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன். தேங்க் யூ, நல்லா பண்ணீங்க. Good job bro. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே நான் பண்ண ஒரு மிஸ்டேக். ஸோ இனிஷியலா பீயிங் அ கிரிட்டிக்கா நீங்க உங்க கம்பெனியை சம்டைம் டெவில் சைட்ல இருந்து அனலைஸ் பண்ணியே ஆகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அவர் பண்ணாததே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இப்போ வந்து நாங்க எங்க டீம்ல பிரிச்சிருக்கோம். ஆக்சுவலா தட் இஸ் அ குட் கப் பேட் கப் மாதிரி பிரிச்சுட்டு ஐ எம் ஆல்வேஸ் ஆன் த டெவில் சைட், என்னோட பார்ட்னர் ஆல்வேஸ் ஆன் த குட் சைட். ஸோ இத பண்ணல அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பாயிடும். ஸோ அதனால யாராவது இங்க கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவரை ஃபர்ஸ்ட் பார்ட்னரா எடுத்துக்கோங்க. அவரோட வேல்யூவேஷன் ஜாஸ்தி பண்ணிட்டாரு. ஸோ எடுத்து கிரிட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? So, sir, myself, Jonathan, and my teammate Adi and Nanika, she's there. So, we are doing a group project. We made the project for
it relates to domain agriculture and blockchain, sir. So எங்களுக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் implementation advice வேணும் and scalability-க்கு. So he will explain the project in the short. Okay. சார் ஆக்சுவலி இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆன நிலமையில வந்துட்டு நிறையா ஃபேக் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு எங்கள் ப்ராஜெக்ட் மோஸ்ட்லி ஹெல்த் கேர் டொமைன்லேயும் வரும் சார். அது எப்படின்னா லைக் ஃபேக் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றதுனால நிறையா பேர்த்துக்கு லைக் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருது. ஸோ அதையும் தடுக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா லைக் டைரெக்டாக ஃபீல்ட்லேருந்து ஒரு சென்சார் டேட்டா மாதிரி எடுத்து அதை ஒரு சேஃபாக ஒரு பிளாக் செயினில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை கவர்மெண்ட்டு கொடுத்து ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் லைக் அப்பப்போ ரியல் டைம் டேட்டாவை பிளாக் செயினில் ஸ்டோர் பண்ணும் போது கண்டிப்பாக ஃபீஸ் அதிகமாக வரும் பிளாக் செயினில். ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம்னா லைக் ஒரு லோக்கல் இல்லைன்னா ஒரு க்ளவுடில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி லைக் ஒன்ஸ் இன் அ வைல் லைக் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிட்டு ஒன்ஸ் இன் அ வைல் நாங்கள் பிளாக் செயினில் வந்துட்டு புஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். பட் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் பிளானே வந்துட்டு டேம்பர்ட் ப்ரூஃபாக இருக்கணுங்கிறது தான். பட் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணால் அங்கே ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ வருதுன்னு நாங்கள் ஒரு யோசித்தோம். பட் அதுலேயும் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம். லைக் நாங்கள் சென்சார்ஸ்லேருந்து சென்ட் பண்ணும் போது அதைவே வந்துட்டு பிளாக் செயினில் மோஸ்ட்லி ஒரு ஹேஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அதே ஹேஷிங் டெக்னிக்கில் நாங்கள் யூஸ் பண்ணி எங்கள் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்துட்டு அவங்க ஹேஷை வந்துட்டு அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஒருவேளை க்ளவுடில் இருக்கிறத வந்துட்டு டேம்பர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ண ஹேஷும் இப்போ வந்துட்டு அதை இந்த டேட்டாவோட ஹேஷும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா லைக் டேம்பர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம் இன்னொரு ஐடியா பண்ணோம். ஓகே, திஸ் ஆர் ஐடியா. ஸோ இப்போ இவர் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி, ரைட்டா? ஸோ இதுல என்னன்னா இதோட ப்ரேயர் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படின்னா இப்போ வி ரீச் அவுட் டு ஃபீல்ட்ஸ். இப்போ ஃபாரின்ல வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் இருக்கு, லைக் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் இருக்கு. ஸோ தே மானிட்டர் ஆல் த பேராமீட்டர்ஸ் ஆல் எல்லாத்தையும் இது மானிட்டர் பண்ணி ப்ரிசைஸா அவங்க ஃபர்டிலைசர்ஸோ இல்லை ஹியூமிடிட்டி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஒய் கான் பி இம்ப்ளிமெண்ட் இன் திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் இன் ஆர் கண்ட்ரி? ஸோ அது ஒன்று. ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இல்லாமல் நம்ம சில ஃபேக்டர்ஸ் மானிட்டர் பண்ணாலே நம்மளுக்கு இந்த என்னென்ன பேராமீட்டர்ஸ் தேவையோ நம்மளால கலெக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த ஸ்கேலபிலிட்டி எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் செகண்ட் ஒன் இந்த கிளவுட். ஸோ இது ரெண்டு தான் சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதனால என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? யார் ஹாப்பியாக இருப்பாங்க? உங்கள் ப்ராடக்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஹூ வில் பி ஹாப்பி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ப்ராடக்ட் இருக்கு, நான் சொல்கிறேன் என் ப்ராடக்ட் கொடுத்தா நீங்கள் இன்ன ஜென்ரல் வே நான் ஒரு ரோபோட் கொடுத்தா அங்கே ஒரு 2 ஆப்ரேட்டர் போவாங்க அப்படின்னா அங்கே ஆப்ரேட்டர் வில் நாட் பி ஹாப்பி, ரைட்டா? ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் தான் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஆளும் கிடைக்காது. ஸோ அதனால மேனேஜ்மெண்ட் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அண்ட் இது நாங்கள் பண்ணுறதால கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி இப்போல்லாம் சொல்கிறாங்களே அமேசானில் 2 மணி நேரத்தில் எனக்கு டெலிவர் ஆகுது, 1 ஹவரில் டெலிவர் ஆகுதுன்னா அதுக்கெலாம் இந்த பின்னாடி இந்த ரோபோட்ஸ். ஸோ அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், மார்க்கெட்டிங் டீமுக்கும் அவங்க ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி உங்கள் இடத்துல இப்போ நீங்கள் இந்த டெக்னாலஜி கொண்டு வரதால who will get benefit? யார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்? ஸோ என்னன்னா இப்போ இந்த சர்டிஃபிகேஷனால லைக் என்னன்னா அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற கிராப்ஸ் அந்த அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு அது வந்து பெட்டர் குவாலிட்டின்னு சொல்ல முடியும். ஸோ பேசிக்காவே ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் இந்த கிராப்ஸ் அந்த ஈல்டை வந்து லோ காஸ்ட் தான் வாங்குறாங்க கார்பரேட்ஸ் அண்ட் இந்த நடுவில் இருக்க மிடில் மேன். ஸோ இது என்ன ஆகும்னா இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி இந்த அளவுக்கு என் ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கு, ஸோ ஹி கேன் ரைஸ் தி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கெட் மோர் ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ் வில் கெட் பெனிஃபிட்டட். ஆமா, அதுவும் பிளஸ் கன்சியூமருக்கும் they will know what they are consuming. ஸோ நான் சாப்பிட்ற பொருள் வந்து ஆர்கானிக் ஆனது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நீங்க ஸ்கேலபிலிட்டியா இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்க டெக்னாலஜி பிளாக் இருக்குல்ல, டெக்னாலஜில டவுட்ஸ் வரும், ஈவன் ப்ராப்ளம்ஸும் வரும், அதை அப்படியே எடுத்து ஓரம் வச்சிருங்க. இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா 2 பாயிண்ட். ஸோ கன்சியூமர் வில் கெட் ஹாப்பி, இவங்க ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ யுவர் பிளாக் செயின் அண்ட் த கிளவுட் சர்வர் டிபேட் வில் பி லெட்ஸ் டேக் வித் சம்மன். நீங்க கிளவுட்ல அதை டெவலப் பண்ணாலும் சரி, பிளாக் செயின்ல டெவலப் பண்ண. கிளவுட்னா நீங்க செக்யூரிட்டி சொல்றீங்க, பிளாக் செயின்னா ஆக்சுவலா உங்களுக்கு அது காஸ்ட் எஃபிஷியன்சியாவும் இருக்காது. சோ நீங்க செக்யூர்டா கூட கொடுக்கலாம், ஆனா காஸ்ட் எஃபிஷியன்சி இருக்காது. அப்ப அந்த காஸ்ட் தூக்கி யார் மேல போடுவீங்கன்னா இனிஷியலா உங்ககிட்ட வராங்க பாத்தீங்களா, அந்த ஃபார்மர் கிட்ட தான் போடுவீங்க. அப்ப they will not happy, கரெக்ட்? சோ அப்ப உங்க லோக்கல் சர்வரை வச்சு அந்த காம்ப்ளையன்ஸ் பில்ட் பண்றதுக்கு பாராமீட்டர்ஸ் 20 பாராமீட்டர் தேவையான உங்ககிட்ட 4 தான் எடுக்க முடியும்னா பரவாயில்ல எடுத்துடுங்க.
ஆனா இதெல்லாம் யார்கிட்ட அந்த சர்டிபிகேட் யார் அப்ரூவ் பண்ணுவாங்க? கவர்மெண்ட்ல. சோ நபார்டு அந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்குன்ட்டு ஒரு 4-5 பெரிய ஏஜென்ட் இருக்கு. அதுல டாப்பா ஒரு 4 பேரை புடிங்க. சோ டெவலப் ஆகணும், 100% டெவலப் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. ஸோ உங்க ஐடியா வச்சு தான் நீங்க டெவலப் பண்ணணும். பட் அந்த ஐடியா கண்டிப்பா ஃபெயில் ஆகாது அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கான பேக் அண்ட் ஒர்க் இருக்கணும். அட் த சேம் டைம் இப்போ நீங்க ஒரு ஐடியா எடுத்துட்டு வரீங்க, அதை ஒரு ப்ராடக்டா பில்ட் பண்றீங்க அப்படின்னா யூ வில் ஃபேஸ் ப்ராப்ளம். இட் இஸ் நாட் அ ஃபெயிலர். சி there is no success or failure. அப்படி ஒரு டேர்ம்ல அதை 0 or 1 பிரிச்சிடவே கூடாது. இட்ஸ் அ கிரே ஏரியா, ஃபசி லாஜிக் மாதிரி அது. ஸோ அது வந்து முன்ன பின்ன இருக்கும். அதுல இருந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் அடுத்ததை எடுத்துட்டு போகணும். ஸோ ஃபர்கெட் அபவுட் நீங்க ஸ்கேலபிலிட்டின்னு கேட்டதால சொல்றேன். நீங்க ஸ்கேல் பண்ணணும், உங்க ப்ராடக்டை நெக்ஸ்ட் எடுத்துட்டு போகணும்னா முதல்ல ஒரு நபார்டு ஆர்கனைசேஷன்ஸ் போயிட்டு நான் இந்த மாதிரி பண்றேன், இதுக்கு நான் ஒரு ப்ரோட்டோடைப் வச்சிருக்கேன், இதுக்கு நான் பேட்டர்ன் வாங்கிட்டேன். டிசைன் ஐடியாஸை பேட்டர்ன் வாங்கலாம். நீங்க ப்ராடக்ட் பண்ணி தான் பேட்டர்ன் வாங்கணும்லாம் இல்லை. உங்க ஐடியாஸையும் டிசைனையும் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சினிமாக்கெல்லாம் அந்த பேரு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் அடிச்சுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இல்ல அது நான் ரிஜிஸ்டர் பண்ண அந்த பேரை இவன் எடுத்துக்கிட்டான், இந்த கதை நான் ரிஜிஸ்டர் பண்ணாத இவன் எடுத்துக்கிட்டான். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் உங்க ஐடியாவை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நபார்ட் மாதிரி ஒரு பெரிய அப்ரோச்சை பாருங்க. அப்புறமா நீங்க வந்து ப்ராடக்ட் எல்லாம் பில்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா எடுத்த உடனே நீங்க ப்ராடக்ட்ல போனீங்கன்னா யூ வில் உங்களுக்கு அந்த ஐடியா வராது. நீங்க நபார்ட் டீம் கூட ஒரு 4 பேர்கிட்ட பேசுறப்ப இதை எவ்வளவு காசுக்கு பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். 4 ஃபார்மர் கிட்ட பேசுறப்ப இன்னும் எவ்வளவு கம்மியா பண்ணலாம்னு தெரியும். அப்பதான் உங்களால டெக்னாலஜி ஃப்ரீஸ் பண்ண முடியும். டோன்ட் ஃப்ரீஸ் த டெக்னாலஜி, ஃப்ரீஸ் யுவர் ஐடியா. ஓகேவா? அப்பதான் நீங்க இருக்கீங்கன்றது ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சாதான் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்க நாலேஜ் இன்னும் டெவலப் ஆகும். மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேலபிள் ஆகும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் தேங்க்யூ எவ்ரிவன். ஆக்சுவலா எல்லாருமே சூப்பரா இன்டராக்ட் பண்ணீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நானும் எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல, நான் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டேன். ஸோ எப்படி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 கேள்வி வரும் 3 கேள்வி வரும் அவ்வளோதான் வைண்ட் அப் பண்ணிடலாம்னு நினைச்சேன். பட் ஐ திங்க் அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நிறையா சூப்பராக கேட்டீங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் அபார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ் படிங்க. நீங்க என்னவா நினைக்கிறீனோ ஒரு ரோல் மாடல் செட் பண்ணிக்கோங்க. அந்த ரோல் மாடல் எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கலாம். எலான் மஸ்கா இருந்தாலும் நம்ம நினைச்சா அவன் நம்ம மைண்டுக்கு வந்துதான் ஆகணுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவனை கொஞ்சம் படிக்கணும்னா படிச்சிடுங்க. அவன் அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கான் எல்லா இடத்துலயும் ஆர்டிகல். ஸோ ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஸ்லோலி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை டிராஃப்ட் பண்ணுங்க, எழுதுங்க நிறையா. ஸோ அதை நீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பண்ண ultimately you will live like a virtual entrepreneur இருப்பீங்க. When you live like a virtual entrepreneur, it will take few days to become a real entrepreneur. So anala all the very best for all of your successful entrepreneur journey. Thank you very much. Bye.